ஹாய் வாங்க, இன்றைக்கி மார்னிங் டீ பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சபரி பால் போட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இன்றைக்கி குழம்பு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு உரிச்சா கூட டக்குன்னு வந்துடும். ஆனால் நான் அப்படி பண்ணல, கையில் ஏதோ உரிச்சிட்டு இருந்தேன். நான் உரிச்சிட்டு இருக்கும்போது டிவியில் பாட்டு போயின்னு இருந்துச்சு. சபரியும் தர்ஷினியும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். பூண்டும் எல்லாம் உரித்து ரெடியாக வச்சாச்சு. சேப்பங்கிழங்கும் வெந்து எடுத்து வச்சுட்டேன். சேப்பங்கிழங்கு குழம்புல லாஸ்ட்டாக கொஞ்சம் வெந்தயம் தூள் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக. வெந்தயம் வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கேரட் சாதம் பண்ணலான்ட்டு கொஞ்சமாக தாளிப்பு கடாயிலேயே கொஞ்சமாக சபரிக்கு மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியிலேயே கொஞ்சம் எடுத்து போட்டு அது கூட கொஞ்சம் ஒரு கேரட் கட் பண்ணி போட்டு அவனுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். அவருக்கு இந்த மாதிரி கேரட்ஸ் அதெல்லாம் பிடிக்கும், சாப்பிடுவான். கேரட் நல்லா வெந்ததும் எடுத்து கொஞ்சம் ரைஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி தர வேண்டியதான். சாதமாக வெந்துருச்சு, சாதம் வெடிக்க வேண்டியது தான். வாங்க இப்போ பூண்டு குழம்பு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அதில் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சிட்டோம். அப்புறம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை 3 போட்டு நல்லா விதைக்குங்க. சின்ன வெங்காயம் டக்குன்னு விதைக்கிடும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு விதைக்குங்க. இப்போ தக்காளி போட்டு விதைக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விதைக்கிங்க. ரொம்ப ஹையாக வச்சு காந்துட போகுது. இப்போ சேப்பங்கிழங்கு போட்டு விதைக்கலாம். நல்லா விதைக்கி எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக விதைக்கினா போதும். ஏன்னா சேப்பங்கிழங்கு வந்து தானே போட்டு இருக்கோம், அதனால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் ஒரு சிலர் வந்து வெறும் மிளகாத்தூள் அப்புறம் வந்து தனியாத்தூள் இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூளே போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு சின்ன வெங்காயம் சைஸுக்கு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொஞ்சமாக நான் அந்த வெந்தயம் தூள் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த தூள் வெந்தயமும் கொட்டிட்டு இதில் இப்போ நல்லா சுண்டி வரட்டும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். நான் ரொம்பலாம் சுண்ட விடலை, திட்டமாக இருந்தால் போதும். இப்போ அப்பளம் பொரிக்கலாம். இந்த அப்பளம் நான் வீட்டில் பண்ணது, சோத்து அப்பளம் சொல்லுவாங்களே அது. சும்மா ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு, பழைய சாதம். சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன், ஆனால் சொதப்பி இருக்குது. சரி இந்த வாட்டி தான் கொஞ்சம் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எடுக்கும் போது தூளாக உடஞ்சிடுது. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணேன், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெய் உடையுது, பல்லில் ஒட்டுது, சாப்பிடும் போது நம்ம பல்லில் அடிப்படுது. அதுதான் கொஞ்சம். மற்றபடி டேஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.